தாவேகா தலைவர் விஜய்க்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். முதல்வர் பதவியை நீங்க உடனடியா ராஜினாமா பண்ணிட்டு டண்டானா டர்ருனா டனக்குனக்கா டர்ருனான்னு போயிட்டு டான்ஸ் ஆடுங்க சினிமால. அதுக்கு தான் நீங்க லாய்க்கி. தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு லாக்அப் டெத். நாகர்கோவிலை சேர்ந்த சபரிவர்மன் என்கின்ற ஒரு மாற்றுத்திறனாளியை குட்கா வித்தாரு, அவருடைய கடையில தடை செய்யப்பட்ட பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு கைது பண்ணி காவல்துறையினர் அடிச்சு துன்புறுத்தி கிட்டத்தட்ட 19 இடம் தலை, அவருடைய கை, மாற்றுத்திறனாளின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கை, ரைட் ஹேண்டு கை, காலுன்னு இப்படி எல்லாத்தையும் உடச்சி துன்புறுத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இதுக்கு விஜய் என்ன பதில் சொல்ல போறாரு? ஸ்டாலினாவது அஜித்குமார் வழக்கில் சாரி கேட்டாரு, ஆனா இந்த விஜய் வாயை திறக்க மாட்டாரு. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததானே தெரியாது. இன்னைக்கு எந்த நடிகை கூட உட்காந்து போட்டோ எடுக்க போறாருன்னு தெரியல. இப்படி ஒரு முதல்வர் நமக்கு தேவையான்னு கேட்கிறேன். இவன் குட்கா விற்கிறானா, நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு நல்ல ஒரு காவல்துறையா இருந்தா, ஒரு நல்ல முதல்வரின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறையா இருந்தா, உனக்கு எப்படி அந்த குட்கா வந்துச்சு, எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள தடை செய்யப்பட்ட பொருள் வந்துச்சு அப்படின்றத விசாரிக்கிறதுக்கு வக்கு இருக்கா? அடிச்சு கொள்றதுக்கு நீங்க யாருன்னு நான் கேட்கிறேன். விஜயனுடைய அரசு தான் இதுக்கு காரணம். இந்த விஜய் தான் இதுக்கு பொறுப்பே இருக்கணும்னு சொல்றேன். இந்த தற்குறிகள் உடனே வந்துருவானுங்க. அஜித்குமார் சாகலையா, ஸ்டாலின் ஆச்சு. வெக்கமா இல்லடா உங்களுக்குலாம்? வயிற்றுக்கு சோறு தானே சாப்பிட்றீங்க? எவ்வளவு வாட்டி தான் உங்களுக்கு திட்டுறது? மூளை இல்லாத மட்டிங்களா? உங்களுக்குலாம் பாயிண்ட் கம்மியான்னு நான் கேட்கறேன். இந்த விஜய் ரசிகர்கள்லாம் இந்த மாதிரி பண்ணதுனால தான் ஸ்டாலின் தோந்தாருன்றீங்க. இப்ப விஜய் ஆட்சியில் இப்படி நடக்குது, ஸ்டாலின் ஆட்சியில் நடக்கலையான்னு கேட்டா அது என்னடா நியாயம்? ஒருத்தனை அடிச்சு கொள்றானா, அந்த வலியுடைய வேதனை இந்த அணில் குஞ்சுகள் இருக்கானுங்க இல்லையா, விஜய் ரசிகர்கள், இவன் வீட்டில் அவங்க அப்பாக்கோ அவங்க அண்ணனுக்கோ அவங்க தம்பிக்கோ நடந்தா இவன் இப்படி முட்டு கொடுக்க மாட்டான். அப்பதான் அந்த வலி என்னன்றதை உணரும். இவனுக்கு அப்பதான் உணரும். இவனை நம்ம எந்த கேட்டகரியில் எடுத்துக்கிறோன்னே தெரியல. கரூரை 41 பேர் மரணிச்சோம், இவன் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்றான். நம்ம இவனை அப்படியும் நம்ம சொல்ல முடியல. இவன் ஒரு மாதிரி இருக்கான், பாயிண்ட் கம்மியாக தான் இவன் வாழ்க்கையில வளர்ந்துருக்கான். இந்த விஜய் ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5 அறிவு தான் இருக்கு, அப்படி நினைச்சுக்க வேண்டியதான். உன் கட்சிக்காரன் ஆலந்தூர்ல பாத்தீங்கன்னா வேம்புலி விஜய்னு ஒருத்தன் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஒரு வாரம் முன்னாடி கேஸ் ஃபைல் ஆகுது. அடுத்த ஒரு வாரத்தில் பாத்தீங்கன்னா எம்எல்ஏ ஹரீஷ் கூட, ஆலந்தூர் எம்எல்ஏ ஹரீஷ் கூட ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறான். பாலியல் குற்றவாளி அடுத்த ஒரு வாரத்தில் எப்படி வெளியே வந்தான்னு தெரியல. இந்த நபரை நீங்க குட்கா வித்தான்னு சொல்லிட்டு கைது பண்ணி அடிச்சு கொடுமை பண்ணி கொன்றுக்கீங்க. இதுக்கு இந்த தாவேகா அரசு தான் காரணம்.